Hello everyone. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். நான் போன வாரம் ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த சீரிஸ் எதுக்குன்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க கேட்குற கமெண்ட்ஸ்க்குலாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியலனா ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிடுவேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸ்னு இந்த சீரிஸ் ஆரம்பித்தேன். போன வாரம் தான் ஆரம்பித்தேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் மண்டே உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் கேட்கலாம் வீடியோ வராது. நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே வீடியோ வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் போன வாரம் கேட்ட கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து இப்போ நான் அந்த கமெண்ட்லாம் பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ ஆன்சர் கொடுக்க போகிறேன். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய யூடியூபர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டவுட்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து இந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்களுக்கும் ஃபியூச்சரில் அந்த டவுட் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபியூச்சரில் வேறு எந்த டவுட்ஸும் வராது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய யூடியூபர்ஸ் டவுட்ஸ் கேட்டுறாங்க. அதனால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங்ஸ்லாம் எப்படி டபுள் படுத்துறது உங்களுக்கு நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள போகலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்காவது இல்லை கூடிய சீக்கிரமே உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஏர்னிங்ஸை எப்படி டபுள் படுத்துறது புதுசாக ஒரு செட்டிங்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த செட்டிங்ஸில் மட்டும் நீங்கள் போய் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட யூடியூப் ஏர்னிங்ஸ் அப்படியே டபுள் ஆயிரும். ஸோ அது எப்படின்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடிய விரைவிலேயே அந்த வீடியோவும் வரப்போது, மறந்துடாதீங்க. யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அந்த வீடியோ. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்களும் உங்களோட யூடியூப் சேனலோட ஏர்னிங்ஸை டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸில் நம்ம ஃபஸ்ட்டாக யாரோட கமெண்ட் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், மினி ஏஷியன் ஸ்பெஷல்னு ஒருத்தர் சேனல் வச்சிருக்காரு. அவர் நம்மளோட வீடியோவில் என்ன டவுட் கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு மானிட்டைசேஷன் சம்மந்தப்பட்ட டவுட். இந்த டவுட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தாலும் உங்களுக்கும் மேபி இந்த டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணியிருந்தா கன்ஃபார்மாக இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் ப்ரோ, என்னோட சேனல் ரீச் ஆகிடுச்சு ப்ரோ, டைம் அண்ட் சப்ஸ்கிரைபர், பட் இன்னும் மானிட்டைசேஷன் கிடைக்கல, எப்போ கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுக்கிற கொஸ்டின் வச்சு இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சேனலில் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் 1000 சப்ஸ்கிரைபரையும் ரீச் பண்ணிட்டாரு. ரீச் பண்ணதுக்கப்புறம் அவரோட மானிட்டைசேஷன் டேபில் போய் அவர் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிருப்பாரு. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் வந்து ரிவ்யூவுக்கு போகும். யூடியூப்பில் வந்து அந்த சேனலை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ரீச் ஆயிடுச்சு கிரைட்டீரியாலாம். இப்போ வந்து அவர் சப்மிட்டும் பண்ணிட்டாரு. இப்போ இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காரு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க ரிவ்யூக்கு. பட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபோட மானிட்டைசேஷன் கிரைட்டீரியாவை நிறைய சேனல் ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மானிட்டைசேஷன் ரிவ்யூக்கு அவங்களோட சேனல் அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் மட்டும் அங்கே ரிவ்யூக்கு போகாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் மட்டும் அங்கே ரிவ்யூ போயிருக்காது. உங்களோட சேனல் மாதிரியே இன்னும் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து சின்னதாக நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு லைனில் நீங்கள் ஒரு 10 பேர் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 11வது ஒரு ஆள் போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 10 பேரும் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா யூடியூபோட மானிட்டைசேஷன் ரிவ்யூலையும் நடக்கும். உங்களோட சேனல் மாதிரி இன்னும் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு போயிருக்கும். அப்போ எப்போ அவங்களோட சேனல்லாம் 1 by 1 முடிஞ்சிக்கிட்டே வருதோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் 1 by 1 முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ வந்து எப்போ வந்து கூட்டம் கம்மியாகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போக முடியும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சேனலை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு மானிட்டைசேஷன் கொடுப்பாங்க. மேபி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 மந்த்லேருந்து இல்லை 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 11 டேஸ்க்குள்ளே மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. நான் வந்து மானிட்டைசேஷனோட கிரைட்டீரியா, அதாவது 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி ரிவ்யூக்கு அனுப்பிய 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எனேபிள் பண்ணுறதும் இல்லை டிலே பண்ணி வச்சிருக்கிறதும். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கமெண்ட் யாரோடதுன்னு வச்சுக்கோங்களேன், பாலாஜிக்கேன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஹவு டு சேஞ்ச் யூடியூப் சேனல் நேம், ஐ attempt 3 times but it told after 90 days only. I need to change channel immediately. Please reply me bro immediately கேட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா 3 தடவை தான் நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு நேம் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் 3 தடவையும் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் நேமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் 90 டேஸ் வெயிட் பண்ணணும். 90 டேஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நேமை நீங்கள் ஃபர்தராக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சேஞ்சே பண்ண முடியாது. பட் இதுக்கு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச்
சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான ஸ்டெப் தான். பட் ஆனால் அந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சால் தான் வந்து உங்களோட சேனல் அந்த 90 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் சேனல் நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னால் வீடியோவாக பண்ண முடியல, பட் என்னோட பாயா நான் அப்படியே சொல்கிறேன். நீங்கள் வந்து வேணால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும். ஸோ இப்போ சொல்கிறேன், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளஸ் பேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த கூகுள் ப்ளஸ் பேஜில் போய்க்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ப்ளஸ் பேஜில் வந்து என்ன யூடியூப் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே ஜிமெயில் ஐடியை போட்டு வந்து அங்கேயும் சைன் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் அங்கே 3 டாட் ஐக்கான் இருக்கும்ல, அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டே நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. பயப்பட வேண்டாம், நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க, திரும்பியும் கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களோட கூகுள் ப்ளஸ் பேஜை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் வெளியே வந்துருங்க. திரும்பி போய்ட்டு உங்களோட சேனலை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீசெண்டாக எந்த ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து உங்களோட கூகுள் ப்ளஸ் பேஜுக்கு போங்க. அங்கே உங்களோட யூடியூப்பில் வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே மெயில் ஐடியை போட்டு சைன்இன் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் கேட்கும். அதாவது கூகுள் ப்ளஸ் பேஜுக்குன்னே ஒரு நேம் கேட்கும். அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்லேயும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ என்ன நேம் வேணுமோ அந்த நேமை பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணிட்டீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ப்ளஸ் பேஜில் அந்த நேமை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி 4 டேஸ்லேருந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட யூடியூப்லேயும் அந்த நேம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னு. அப்போ தான் மேபி இன்னும் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கும் கிளியராகவும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து நம்ம கமெண்ட் யாரோ ஒருத்தர் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 3வது கமெண்ட், சமைக்கலாம் ஈஸியாக சாப்பிடலாம் டேஸ்டியான ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் காப்பிரைட் கிளைம் வருமானு கேட்டிருக்காரு. அவருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது இந்த கொஸ்டின். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னோட கமெண்ட் சீரிஸில் வந்து இதுக்கான ஆன்சரை தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் வந்து அவருக்கு நான் ரிப்ளை பண்ணேன். இதுக்கான ஆன்சர் வந்து இந்த கமெண்ட்டில் சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதுக்காக நான் ஒரு சீரிஸ் வச்சுருக்கேன். அந்த சீரிஸில் வந்து நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு டீப்பாக புரியும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் அரையும் குறையுமா போட்டு அது புரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம சொன்னால் கரெக்டாக எல்லாத்துக்கும் புரியணும்னு நான் இந்த சீரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அவருக்கு வந்து அது புரியல போல இருக்குது. அவர் என்ன திரும்பியும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் காப்பிரைட் வருமானு கேட்டேன், அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் நான் சொன்னால வந்து அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு காப்பிரைட் வருமா வராதான்றது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். அது வந்து கிளைம் பண்ணுறவங்களை பொறுத்தும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சம்மந்தப்பட்டதை பொறுத்தும் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி இந்த மாதிரி தவிர இனிமேல் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கும். இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் வந்து காப்பிரைட் வருமா வராதான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டேட்டஸ் போடுறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வச்சுக்கோங்களேன், அதிலும் வந்து உங்களோட ஒர்க் இருக்கணும், உங்களோட ஓன் கண்டென்ட்டாகவும் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸில் இருந்து இப்போ ஏதாவது ஒரு மூவிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாங் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே ஏற்றிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வரும். பட் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 30 செகண்ட்ஸ் தான் போடுறீங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த வீடியோ சாங்கெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து சும்மா எந்த எடிட்டும் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் டெஃபினட்டாக வரும், இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கன்ஃபார்மாக வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங் மேலே நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேஷனாக, அதாவது அதில் நீங்கள் டெக்ஸ்ட் அடிக்கலாம், இல்லை இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் பண்ணலாம், அதுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி அதில் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கண்டென்ட் இருக்காது. அதோட உங்களோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்துருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகவே இருக்குது. பட் முழுக்க வந்து ஸ்ட்ரைக் வராதுன்னு சொல்ல முடியாது, இல்லை ஸ்ட்ரைக் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் சிஸ்டத்தை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரைக் சிஸ்டத்தில் வந்து மேபி உங்களோட வீடியோஸ் வந்து மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கோ இல்லை கிளைமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, அதில் உங்களோட கண்டென்ட்டும் பாதிக்கு பாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேபி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கண்டென்ட்டை அதில் இன்னும் கொஞ்சம் இன்புட் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் இந்த வீடியோவும் ஷார்ட்டாக தான் இருக்கும். பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி கமெண்ட் இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி கமெண்ட் இருந்தாலும் மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த சீரீஸில் வீடியோஸ் வந்துடும். வீடியோட ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது இன்னும் ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட யூடியூப் ஏர்னிங்ஸை எப்படி டபுள் படுத்துறதுன்னு ஒரு வீடியோ போடப்போ
அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் vlogsனு செகண்ட் சேனல் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த சேனலில் போய் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ மேலே கார்ட்ஸில் ஐ பட்டனில் தெரிஞ்சிட்டு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். அப்படி உங்களுக்கு மேலே கார்ட்ஸில் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வந்து நான் லைஃப் ஸ்டைல் அன்பாக்சிங்ஸ், லைஃப் ஸ்டைல் vlogs, அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன்ஸ், சண்டேஸ் ஆனால் லைஃப்லாம் பண்ணலாம்னு இருக்கிறேன். பட் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் ஒரு vlog அப்லோட் பண்ணேன். நீங்கள் இன்னும் அந்த vlog போய் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த சீரிஸில் இன்னும் நான் அதிகமாக வீடியோஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸோட லிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன்.